இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானித்து வருகிற வேத பகுதி, வேத தியானம் என்ன தெரியுமா? நம்ம பேசுகிற பேச்சுக்கள், நாம் தள்ள வேண்டிய பேச்சுக்கள், பேசக்கூடாத பேச்சுக்கள் எவை என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம் வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி. 2வது நாளிலே மேட்டிமையான பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த 3வது நாளிலே மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், நாம் பேசக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. பட்டயம், ஒரு ஈட்டி இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களை குத்துனா அது எவ்வளவு ஆழமாக அந்த காயங்கள் ஏற்படும் இல்லையா? அதை போல மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பட்டய குத்துக்கள் போல ஆழமாக இருதயத்திலே பதிந்து விடுமா. அதான் நீதிமொழிகளில் சாலமன் மிக ஞானமாய் கூறியிருக்கின்றார், பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு என்று சொல்லி. இதில் நம்ம இருக்கிறோமா? மற்றவர்களை பேசுறதுல, அந்த பட்டய குத்துக்கள் போல பேசுறதுல இன்னைக்கு நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மை சிந்தித்து பார்க்கும்படியாய் தேவன் இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். நம்மள அநேகர் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகளாக பலரை பார்த்திருக்கிறோம்ல. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆனாலும் சரி, இன்னும் இப்படி பேசக்கூடிய மற்றவர்களை கூட நம்ம நிறைய வேளையில் பார்த்துருக்குறோம். இப்பா அவன் சொல்லுவான், அம்மா அவங்கள்ட்டெல்லாம் பேசுனா என் இதயம் நொந்து போயிடும், என் இதயம் சுக்கு நூறா உடஞ்சி போயிடும், அப்படி பேசிடுவாங்க, அதனால் அவங்கள்ட்டெல்லாம் வாய் கொடுத்துறாத சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பேச்சு உள்ளவங்க இன்றைக்கும் உலகத்தில் என்ன செய்து தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எப்போயுமே நாம் பேசும்போது, கடுமையான வார்த்தைகளை பேசும்போது நாம் யோசித்து பார்க்கணும், இது மற்றொரு இதயத்தை எவ்வாறு நொறுக்கி போடும், எவ்வாறு உடைத்து போடும் என்று உணர்ந்து நாம் சாந்தமான வார்த்தைகளையே நாம் பேசும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்ம பேசுகிற மறுமொழி, நம்முடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கிறது? ஒரு சாந்தமாக இருக்கிறதா, அல்லது எவ்வளவு ஸ்பீடா பட்டய குத்து மாதிரி இருக்குதா? வள்ளுவர் கூட இதை அழகாக சொல்லுவார், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்று சொல்லி. தீயினால் ஏற்பட்ட காயங்கள் கூட ஒரு சில காலங்களிலே ஆறி போய்விடும், அது எவ்வளவு பெரிய காயமானாலும். ஆனால் ஒருவர் நாவினால் பேசக்கூடிய அந்த வடுக்கள் மனதிலே பதிந்து விட்டது என்று சொன்னால் அது ஆறுவதற்கு எவ்வளவு காலங்கள் செல்லும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆண்டவரே அறியாத ஒரு திருவள்ளுவரே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? நம் பட்டய குத்துக்கள் போல பேசுகிற, அந்த தீயை போல சுட்டு விடுகிற வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. அது நம்முடைய இருதயத்தை மிகவும் ஆழமாக காயப்படுத்திவிடும். தீயினால் ஏற்பட்ட வடுக்கள் கூட மாறி போகும் சில காலங்களிலே. ஆனால் அந்த நாவினால் சொல்லப்பட்ட அந்த கடுமையான வார்த்தைகள் நம்மை எவ்வளவாய் பாதித்து அதன் காயங்கள் ஆறுவதற்கு எத்தனையோ காலங்கள் கூட எடுத்துக்கொள்ளும் இல்லையா? ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசாதபடி உதடுகளின் வாசலை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுல ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட அழகா ஒரு பாடல் பாடி இருப்பாங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உன் நினைவால் நிரம்ப வேண்டும், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுடைய காயத்தை, புண்பட்ட மனதை ஆற்றுகிற ஒரு நல்ல ஔஷதமாய், ஒரு நல்ல மருந்தாக
நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டுமாம். அதை விட்டு நாம் எப்படி பேசுகிறோம்? பட்டய குத்துகள் போல் நாம் சில வேளைகளை பேசி விடுகிறோம். நம்முடைய குடும்பத்திலும் கூட அதே நிகழ்வு தான்ல. உள்ள வயதான பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதாவது சொல்லிட்டு நம்ம உடனே நினைச்சிடும், கடிஞ்சு பேசுகிறோம். நான் கூட என்னுடைய வயதான என்னுடைய தாயாருக்கு 89 வயது ஆகிறது. அவங்க ஏதாவது வயசானவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது நம்மளால பொறுக்க முடியல. சில வேளை கட்டாரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையில என்ன செய்யறோம், பேசிடுறோம். ஐயோ, அப்புறம் நான் எங்க அம்மாட்ட போய் சாரி கேட்பேன். அம்மா சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப டக்குன்னு கோவப்பட்டுட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க அம்மான்னு சொல்வேன். பாருங்க, அப்படி நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களை குத்துறது மாதிரி, வேதனைப்படுத்துற மாதிரி நம்ம வேகமா என்ன செய்யறோம், பேசுறோம். ஆனா அந்த பாடல் எனக்கு ரொம்ப எனக்கு பிடித்த வரிகள் அது. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். எவ்வளவோ நொந்து போன இதயங்கள் இருக்கும்போது நாம் பேசணும்னா, ஐயோ நான் அந்த சிஸ்டர்கிட்ட பேசினேன்னு சொன்னா, இல்லை அந்த பிரதர்கிட்ட பேசினேன்னு சொன்னா என் இதயத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், என் பாரமெல்லாம் இறங்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்களா? இல்லை எம்மா வேண்டாம், அவட்டெல்லாம் பேச வேண்டாப்பா, என் நொந்து போன இதயம் கூட கொஞ்சம் காயப்பட்டுரும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்களா? அதை நம்ம யோசிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த வாயின் வார்த்தைகள் எல்லாரும் என் வாயின் வார்த்தைகளை விரும்புகிறாங்களா? அப்படி இருந்தா நம்முடைய நட்புகள் அதிகமாகும் இல்லையா? எல்லாரும் நம்மோட நட்போடு பழகுவாங்க. ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வாறு காணப்படுகிறது என்று சொல்லி. தாவீது பகூரிம் என்ற இடத்திற்கு வந்தபோது சவுலின் வம்சத்திலே வந்த ஒருவனான சீமேயி என்பவன் அவனை தூஷித்து கொண்டே தாவீதையும் அவனோடு கூட நடந்து சென்ற அந்த மக்களையும் தூஷித்து கொண்டே செல்கிறான். பாருங்க, அவனுடைய வார்த்தைகள் இவன் எவ்வளவாய் வேதனைப்படுத்தி இருக்கும் இல்லையா? ரொம்ப வேதனை என்ற இந்த பேலியாளின் மகனே என்று சொல்லிலாம் திட்டுறான். கற்களை எல்லாம் தூக்கி தாவீது மேல எறிகிறான். ஆனா தாவீது எதுவுமே சொல்லல. தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? தாவீதை தூஷிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு டைம் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு வேலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவனை தூஷிக்கிறான். தூஷித்து போட்டோம், அவனை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்றான். பாருங்க, இந்த சீமேயினுடைய வார்த்தைகள் எல்லாம் தாவீதினுடைய இருதயத்துக்குள் எவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கும். அதனாலதான் பின்னாடி கல்லை சொல்கிறான், அவன் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவன் இருக்க வேண்டும். தன்னுடைய மகனிடத்துல சொல்லும் போது சொல்கிறான், அவன் என்றைக்கு நான் குறித்த எல்லையை விட்டு தாண்டுகிறானோ அன்றைக்கு அவன் சாக வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தாவீது இருதயத்திலே ஆழமாய் பதிந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடந்து கொள்ளுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நான் மற்றவர்களிடம் எவ்வளவு அன்பாக பழகுறேனா, அல்லது என்னுடைய வார்த்தையின் மூலமாக எத்தனை பேர் காயப்பட்டு கிடக்கிறார்கள். என் குடும்பத்திலே, நான் வேலை பார்க்கின்ற இடங்களிலே, படிக்கின்ற கல்லூரியிலே, பள்ளியிலே என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? சில பேரை சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்? அவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் ஒரு காயத்திற்கு மருந்திட்டு கட்டுவது போல அவங்க பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு. இன்றைக்கு நம்மை பார்த்து நம்மை குறித்ததான சாட்சிகள் எப்படி இருக்கிறது? நாம் பேசும்போது ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறந்து பேசுகிறோமா? அல்லது பட்டை குத்துக்கள் போல மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்கள் காயப்படும்படியாய் நாம் பேசி மகிழ்கிறோமா? அதிலே சில பேர் மகிழ்வாங்க இல்லையா? மற்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் வேதனைப்படுத்துவதை கண்டு மற்ற மக்கள் என்ன செய்வாங்க? அதை சந்தோஷத்தோட ரொம்ப மகிழ்ச்சியா என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோமா? நம்ம அதை சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்போ உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கும்படியாய், மற்றவர்களை வேதனைப்படுத்தும் வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த பட்டய குத்துக்கள் போல பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்மை விட்டு நம் விலக்கி ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை தரும்படி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இந்த 3ஆம் நாளிலும் கூட ஆண்டவர் நாங்கள் தியானித்த ஆண்டவரை பகுதி அப்பா பட்டைய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டதான வார்த்தையை விட்டு நீ விலக வேண்டும், அப்படிப்பட்ட பேச்சுக்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களை எச்சரிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களுடைய இருதயத்தை நாங்கள் காயப்படுத்தி இருப்போம் என்று சொன்னால், கர்த்தாவே நீ கிருபையா இறங்கி எங்களுக்கு மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே பிறருடைய காயங்களை ஆற்றும் நல்லதொரு மருந்தாக, ஒரு ஔஷதமாக காணப்பட அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு அநேகர் ஓடி வரும்படியான கிருபைகளை கர்த்தர் அங்கு தாங்க ஆண்டவரே. அல்லது நாங்கள் பேசுகிற பேச்சை ஆண்டவரை கண்டு மற்றவர்கள் ஓடி ஒளிந்து போகாதபடி என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஐயா மற்றவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கிறதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.